ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிச்சயம் கோடீஸ்வரர். இதன் தலைப்பு. பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவதற்கான கிரக அமைப்புகளை நமது ஜாதகத்தில் கண்டறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31 முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் 6 மாதம் கோர்ஸு. சண்டே கிளாஸ் ஜூம் மீட்டிங்கில் இருக்கும். நேரடியாக நீங்கள் என்னுடன் கலந்துரையாட முடியும். உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் உடனே பதிலும் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் ஜோதிடத்தின் அடுத்த பரிமாணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயம் கோடீஸ்வரர் இந்த அமைப்பு எந்த கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பார்த்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். 12 லக்னங்கள் ஏதாவது ஒன்று தான். இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி அப்படிங்கிற 2 கிரகங்களும் 5ஆம் இடம் 9ஆம் இடம் இந்த இடங்களில் சேர்ந்திருக்க, இந்த வீட்டின் அதிபதிகள் எங்கேனும் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால் இவர்கள் நிச்சயம் கோடீஸ்வரர்கள் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. தன் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்திற்கு அந்தஸ்துக்கு கட்டாயம் வந்து விடுவார்கள். மீண்டும் ஒரு முறை இந்த விதியை சொல்கிறேன். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி இவர்கள் இணைந்து 5 மற்றும் 9ஆம் இடத்தில் அமர, 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இவங்க இணைந்த நிலையில் இருந்து இந்த வீட்டின் அதிபதிகளில் யாராவது ஒருத்தர் 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் தான். பெரும் பொருள் ஈட்டக்கூடிய யோகிதைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களுடைய சுய முயற்சினாலேயே இது நடக்கும். அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். எங்கள் அப்பா 100 கோடி சொத்து சேர்த்துட்டு வச்சு போனாரு, நான் அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதுக்கு பேர் கோடீஸ்வர அமைப்பு கிடையாது. அது பிறப்பாலேயே ஏற்படக்கூடிய ஒரு சூட்சுமம். இது தங்களின் முயற்சியினால், தங்களுடைய தொழிலால், தங்களுடைய உழைப்பால், தங்களுடைய புத்தி சாதுர்த்தியத்தால் ஒருவர் வளர்ந்து கோடீஸ்வரராகக்கூடியது. ஏற்கனவே கோடீஸ்வரங்களாக இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கவலையே இல்லை. அதுக்கு அப்பா தாத்தா பாட்டான்னு ஏதாவது சேர்த்து வச்சுருப்பாங்க, அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சாதாரணமான நிலையில் பிறந்து படிப்பினாலோ உழைப்பினாலோ உத்தியோகத்தினாலோ தொழிலினாலோ சாமர்த்தியத்தினாலோ ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைவதற்கு தான் இந்த யோகம் தேவைப்படும். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கன்னி லக்ன ஜாதகம். இவருக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி யாராக வருவாங்க? சுக்கிரனும் சந்திரனும். இந்த 2 பேரும், சுக்கிரனும் சந்திரனும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலோ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலோ இணைந்திருக்க, ஏன்னா 9ஆம் இடம் 5ஆம் இடத்துல இணைந்திருக்க, 11ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 9, 5ஆம் இடத்தில் இணைந்திருக்க, இந்த வீட்டின் அதிபதிகளில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் பெறுவது. இப்போ உதாரணமாக 9ஆம் இடத்துல இணைஞ்சாங்கன்னா சுக்கிரனே ஆட்சி ஆயிடுவார். ஸோ அந்த பெரும் கோடீஸ்வர யோகம் கிடைச்சிடும். 5ஆம் இடத்துல இணையும் போது சனி பகவான் ஆட்சி உச்சம் அடையணும். அவர் அங்கேயே இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், துலாத்தில் இருக்கலாம். இந்த 3 நிலைகள்லையும் அவர் ஆட்சி அல்லது உச்சம் அடைவார். ஸோ இந்த அமைப்பு என்பது மிகவும் கோடீஸ்வரர் ஆகுவதற்கு, நிச்சயம் கோடீஸ்வரர் ஆவதற்கு உங்களுக்கு துணை புரியும். புரியுதுங்களா? 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவங்க 2 பேர் தான் நம்மளுடைய தனத்தின் தரத்தை தீர்மானிப்பவர்கள். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, இதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் தனாதிபதி லாபாதிபதி. இதை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு பூர்வ புண்ணியமோ பாக்கியமோ துணை புரிகிறதா, அதை தீர்மானிக்கக்கூடியவர்கள் 5 மற்றும் 9ஆம் அதிபதிகள். எதா இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியதை வேணும் இல்லைங்களா? அதிர்ஷ்டம் வேணுமே. முயற்சி கூட எல்லாரும் தான் பண்ணுறோம், ஆனால் எல்லாரும் வெற்றி அடையிறது இல்லையே. அந்த வெற்றிக்கான வாய்ப்புகளை இந்த 5, 9ஆம் அதிபதிகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ 2, 11ஆம் அதிபதிகள் 5 மற்றும் 9ஆம் இடத்தில் இருந்து அந்த 5, 9ஆம் அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றால் நிச்சயம் உங்களுக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டு. 12 லக்னங்களுக்கும் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ மேச லக்ன ஜாதகர்களுக்கு 2, 11ஆம் அதிபதிகளாக வரக்கூடியவர்கள் சனியும் சுக்கிரனும். இவங்க 5ஆம் இடமான சிம்மத்திலோ 9ஆம் இடமான தனுசிலோ உட்காரலாம். 5ஆம் இடம் சிம்மம், 9ஆம் இடம் தனுசு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இணைந்த நிலையில், சனி சுக்கிரன் இணைந்த நிலையில் இந்த வீடுகளில் உட்கார்ந்து இந்த வீட்டின் அதிபதியான குரு பகவான் அல்லது சூரியன் ஆட்சி உச்சம் அடைந்திருந்தால் போதும், கண்டிப்பாக இவர்கள் ஒரு கோடீஸ்வரர். புரியுதுங்களா? ஒரு மேச லக்னம்
சுக்கிரன் 2 குடையவர், சனி 11 குடையவர். 2ஆம் இடத்துலேயே சனியும் சுக்கிரன் இருக்காங்க. 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரன் இருக்கக்கூடாது. 5ஆம் இடமான சிம்மத்தில் சனியும் சுக்கிரனும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் அங்கேயே ஆட்சி பெறுகிறார். இது ஒரு முதல் தர கோடீஸ்வர யோகம். இதில் சனியும் சூரியனும் சேர்றது சங்கடங்கள் பலவற்றை தருமே அப்படின்னு நினைச்சாலும் ஊடால சுக்கிரன் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். இதே மேச லக்னத்திற்கு சனியும் சுக்கிரனும் தனுசில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தனுசு வீட்டின் அதிபதியான குரு பகவான் மீனத்திலோ தனுசிலோ கடகத்திலோ ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலும் இந்த யோகம் இவர்களுக்கு ஏற்படும். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான புதன், 11ஆம் அதிபதியானவர் குரு. இந்த புதனும் குருவும் கன்னியிலோ மகரத்திலோ இணைந்த நிலையில் 5 குடைய புதனோ 9 குடைய சனியோ ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம். மிதுன லக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதியான சந்திரனும் 11ஆம் அதிபதியான செவ்வாயோ 5ஆம் இடமான துலாத்திலோ 9ஆம் இடமான கும்பத்திலோ இணைந்த நிலையில், ஒரு மிதுன லக்ன ஜாதகம் துலா ராசி 5ல் செவ்வாயும் சந்திரன் இருக்காங்க. இப்போ 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைஞ்சிருக்காங்க 5ஆம் வீட்டில். இந்த வீட்டுக்குடையவர் சுக்கிரன். அவர் அங்கேயே ஆட்சி பெறலாம், மீனத்தில் உச்சம் பெறலாம், அல்லது ரிஷபத்தில் ஆட்சி பெறலாம். இது நிச்சய கோடீஸ்வர யோகம். புரியுதுங்களா? உங்களுடைய தன லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டியது அவசியம். அதே மிதுன லக்னத்திற்கு 2 குடைய சந்திரனும் 11 குடைய செவ்வாயும் கும்பத்தில் இருக்காங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. இப்போ இந்த பாக்கியாதிபதியான சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்று இருப்பதோ அல்லது துலாத்தில் ஆட்சி பெற்றிருப்பதோ, துலாத்தில் உச்சம் பெற்றிருப்பதோ, மகரத்தில் ஆட்சி பெற்றிருப்பதோ இந்த யோகத்தை பெற்றுத்தரும். இதில் 5ஆம் வீட்டில் இருந்தால் 5ஆம் அதிபதி, 9ஆம் வீட்டில் இருந்தால் 9ஆம் அதிபதி, அப்படி கணக்கில் எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு 9ஆம் வீட்டில் இருப்பாங்க, ஆனால் 5ஆம் அதிபதி தான் வலுத்திருப்பார்னா அதனால் மகா கோடீஸ்வர யோகம்ங்கிறது நிச்சயம்னு சொல்லிட முடியாது. புரிஞ்சுங்களா? அவர்கள் இணைந்த வீட்டின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற வேண்டும். இது ரொம்ப முக்கியம். கடகலக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் தனாதிபதியாகவும் சுக்கிரன் லாபாதிபதியாகவும் வர, இவங்க 2 பேரும் எப்பயுமே ஒரே பக்கத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். இவர்கள் இருக்க வேண்டிய வீடுகள் என்பது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் கூட சூரியன் இருப்பது, அப்போது குரு பகவான் வலுப்பெறுவது, விருச்சிகத்தில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்த நிலையில் இருந்து செவ்வாய் வலுப்பெறுவது. இந்த நிலை இருக்கும்போது கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் கை கொடுக்கும். சிம்மலக்கணத்திற்கு 2க்கும் 11க்கும் ஒரே ஆள் அதிபதியாக வந்துடுறார். அப்படிங்கும்போது புதன் இவர்களுக்கு தனுசிலோ மேசத்திலோ அமர்ந்த நிலையில், ஒரு சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு புதன் தனுசிலோ மேசத்திலோ அமர்ந்த நிலையில் குருவோ செவ்வாயோ, அவங்க மேசத்தில் அமர்ந்திருந்து புதன் அமர்ந்தார்னா செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறணும். தனுசில் புதன் அமர்ந்தார்னா குரு ஆட்சி உச்சம் பெறணும். இதுதான் சூட்சமம். சிம்மலக்கண ஜாதகம் தனுசில் குரு இருக்கார், கூடவே சூரியன் இருக்கார். லக்னாதிபதி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தன லாபாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்கே குரு உச்சம் கடகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரானவர் உண்டு. இந்த அமைப்பு கொண்ட ஒருவர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு சொந்தக்காரர் எனக்கு தெரியும். அவர் சிம்மலக்ன ஜாதகம். தனுசில் அவருக்கு சூரியனும் புதனும் 2-11 கூடிய புதன் இணைந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. வீடு கொடுத்த குரு உச்சம். கிரைனைட் தொழில் செய்கிறாரு, விவசாயம் பண்ணுறாரு, கோழி பண்ணை வச்சிருக்காரு, எல்லாம் இருக்கு. ஸோ இந்த அமைப்புகள் சேர்ந்து வரும்போது தான் அந்த மாபெரும் வெற்றியாளர்கள் உருவாகுகிறார்கள். ஒரு கன்னி லக்ன ஜாதகத்திற்கு சந்திரனும் சுக்கிரனும் தான். சந்திரனும் சுக்கிரனும் இது நான் முதலே சொன்னது தான். சந்திரனும் சுக்கிரனும் 9ஆம் இடம்ங்கிற ரிஷபத்தில் இணையும் போது சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி ஆகிடுவார். 5ஆம் இடங்கிற மகரத்துக்கு வரும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டியது அவசியம். துலா லக்ன ஜாதகத்திற்கு சூரியனும் செவ்வாயும் 2-11 கூடையவர்கள், சூரியனும் செவ்வாயும். இவர்கள் 9ஆம் இடமான மிதுனத்தில் இணைந்த நிலையில் புதன் வலுப்பெறுவது, 5ஆம் இடமான கும்பத்தில் இணைந்த நிலையில் சனி வலுப்பெறுவது பெரும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இந்த அமைப்பு இருந்தாலே நீங்கள் கோடீஸ்வரர் தான் ஆயிருவீங்க. அதாவது இது மற்றவர்களின் உதவியால் உங்களுக்கு கிடைப்பதல்ல. அப்பா சொத்து சேர்த்து வைத்தது, தாத்தா சொத்து சேர்த்து வைத்தது, பொண்டாட்டி கல்யாணம் பண்ண உடனே மனைவி மூலமாக சொத்து வந்தது, கணவர் மூலமாக சொத்து வந்தது, அந்த அமைப்பே கிடையாது. உங்களின் முயற்சியினால், உங்களின் உழைப்பினால், உங்களின் வளர்ச்சியினால் கிடைக்கக்கூடிய சொத்து நிச்சயம் கோடீஸ்வரர் அப்படிங்கிற அமைப்பு. ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு புதனும் குருவும் இணைவது. இவர்கள் 5ஆம் இடத்துல இணைஞ்சா குரு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்சி ஆயிடுவார், ப்ளஸ் பாயிண்ட். 9ஆம் இடம் சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது சந்திரன் ஆட்சியோ உச்சமோ அடையணும். இதில் இன்னொரு சூட்சமும், புதனும் குருவும் இணைந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க.
விருச்சிக லக்னம். புதனும் குருவும் இணைந்து 9ஆம் இடத்துல இருக்காங்க. சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் ரிஷபத்தில் இருக்கார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. கடகத்திலே இருக்கார். இதுவும் அற்புதமான அமைப்பு. அவர் பௌர்ணமி சந்திரனா இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும். இங்கே பாக்கியாதிபதி வீட்டில் அவர் இணையும் போது சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருந்தார்னாலும் அந்த வேலை யோகம் முழுமையாக வேலை செய்யும். தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கிரனும் சனியும் 2 11ஆம் அதிபதிகளாக வருவாங்க. இவர்கள் 5ஆம் இடம் என்கின்ற மேசத்தில் இணைவது, 9ஆம் இடம் என்கின்ற சிம்மத்தில் இணையும் போது, செவ்வாய் மேசத்தில் இருந்தால் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில், சிம்மத்தில் இருந்தால் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இந்த யோகம் ஏற்படும். புரியுதுங்களா? இதுல சிம்மத்தில் சூரியன் சனியும் சுக்கிரனும் இணையும் போது சூரியன் அங்கேயே தான் ஆட்சி பெற முடியும். ஏன்னா அவர் மேசத்தில் போய் உச்சம் பெறதுங்கிறது நிகழாத காரியம். மகர லக்ன ஜாதகத்திற்கு லக்னாதிபதியே 2ஆம் அதிபதியாக வந்துடுறாரு. 11ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இந்த செவ்வாய் சனியினுடைய இணைவு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திலோ அல்லது கன்னியிலோ ஏற்பட வேண்டும். பாக்கியஸ்தானம். அப்போ ரிஷபத்தில் இணையும் போது சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலும், கன்னியில் இணையும் போது புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலும் இவர்கள் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள். தொழில் அதிபர்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பு கொண்ட ஒரு தொழிலதிபரை எனக்கு தெரியும். மகர லக்ன ஜாதகம். இவர்களுக்கு கன்னியில் செவ்வாயும் சனியும் இணைவு, அங்கேயே புதன் உச்சம். கன்னியில் செவ்வாயும் சனியும் இணைவு, அங்கேயே புதன் உச்சம். மீனத்தில் இருந்தபடி குரு வேற பார்த்துட்டு இருப்பார். அந்த இடத்த மீனத்தில் இருந்தபடி குருவும் பார்த்துட்டு இருப்பார். சூரியன் ஆட்சி சிம்மத்தில், சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பார் ஆட்சி. எப்படி ஒரு அமைப்பு பாருங்க. லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதியோடு இருக்கார். 4-11 கூடைய செவ்வாயோடு இணைந்து இருக்க 10ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கேயே ஆட்சி. 8ஆம் அதிபதி நல்ல பவர்ஃபுல்லான ஒரு நபர். பேர் சொன்னால் டக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர், கோடீஸ்வரர். தன் உழைப்பினாலேயே உயர்ந்தவர். அந்த உழைப்பினால உயர்றவங்களுக்கு, மிகப்பெரிய அந்தஸ்தை அடைபவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறது. அந்த மாதிரியான ஜாதகங்களை நம்ம பார்க்கப்படும் போது நம்மளது குழந்தைகளோ நமக்கோ அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் நிச்சயம் நீங்கள் நம்பிக்கையோடு காலத்தை எதிர்கொள்ளலாம். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சே தீர்வீங்கிறது மாதிரி. ஒரு கும்பலக்கண ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி குருவே வந்துடுறார். அப்போ இவருக்கு 2 ஆப்ஷன். மிதனத்தில் உட்காந்து புதனை வலுப்படுத்தணும், துலாத்தில் உட்காந்து சுக்கிரன் வலுப்படணும். ஒரு கும்பலக்கண ஜாதகம், குரு பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில இருந்து லக்னத்தை பார்த்துட்டு இருக்காரு. 9ஆம் அதிபதி வீடு கொடுத்த சுக்கிரன் மீனத்தில் வச்சோம். இது ஒரு பரிவர்த்தனை யோகம் வேற. இவரும் ஒரு மெகா கோடீஸ்வரர் தான். குறைஞ்சபட்சம் 100-150 கோடி இருக்கும். பெரிய ஜவுளி தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நபர். சுக்கிரன் வலுத்ததுனால தனஸ்தானத்தில் பாக்கியாதிபதிங்கனால ஜவுளி தொழில் ஆரம்பத்திலிருந்தே ஜவுளி தொழில் நல்ல டாப் மோஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்களில் கிளைகள் பரப்பி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். ஏற்றுமதி கூட பண்ணுறாங்க. அப்போ கிரகங்கள் பொய் சொல்வதே இல்லை, நாம தான் கணிக்கிறது இல்லை. சரியா? கும்பலக்கண ஜாதகம் 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 9ஆம் இடத்துல குரு, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இதுல தன லாபாதிபதியான குரு 9ல் போய் உட்கார்ந்து அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெறும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாதகர் அந்த பர்டிகுலர் தொழிலேயே மிகப்பெரிய ஆளா இருக்க. ஒரு மீன லக்ன ஜாதகத்துக்கு சனியும் செவ்வாயும் இணைவது, இவர்கள் கடகத்திலோ விருச்சிகத்திலோ, இதுல விருச்சிகத்தில் இணைஞ்சாங்கன்னா செவ்வாயே ஆட்சி ஆயிடுவாரு, பிரச்சனை முடிஞ்சது. கடகத்தில் இருக்கும்போது சந்திரன் வலுப்பெற வேண்டும். கடகத்தில் இருக்கும் நிலையில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது, பௌர்ணமி யோகம் பெறுவது. சந்திரனுக்குன்னு வரும்போது மட்டும் அந்த பௌர்ணமி யோகத்தை அடிஷனலாக எடுத்துக்கலாம். ஏன்னா சந்திரனுக்கு ஆட்சி உச்சம் அப்படிங்கிற 2 நிலையை தாண்டி பௌர்ணமி யோகமும் ஒரு சிறப்பான பலனை அளிக்கும் தன்மை. ஸோ நிச்சய கோடீஸ்வர யோகத்திற்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதிகள் இணைந்து 5 மற்றும் 9ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த 5ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ எங்கேனும் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் உழைப்பினால், முயற்சியினால் வாழ்வியலின் மிக பெரும் உயரத்தை தொட்டே தீருவீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.